போகினா தூக்கி போடணும், பொங்கல்னா ஆக்கி போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும், சம்சாரம்னா ஆமாம் போடணும். என்னம்மா பொங்கல்ல புழுவா இருக்கு? ஐயோ மாமா, இது நூடுல்ஸ் பொங்கல் புதுசா ட்ரை பண்ணேன். ஹோட்டல்ல டெய்லி நெய் பொங்கல் வச்சுட்டு அசால்ட்டா நிக்கிறான் மாஸ்டர். இவங்க 3 டம்ளர் அரிசியில பொங்கல் வைக்க பண்ற அலப்பறை இருக்கே, ஐயோடா. ஏங்க, இன்னைக்கு குழம்பு வைக்கட்டுமா இல்ல ரசம் வைக்கட்டுமா? முதல்ல ஏதாவது ஒன்று வை, அப்புறமா அதுக்கு பேர் வச்சுக்கலாம். டிவியில் ஜல்லிக்கட்டு பார்க்குறீங்கள, அவ்வளோ ஆர்வம்னா நேரில் போய் மாடு அடக்க வேண்டியதானே. கட்டுன மாட்டையே அடக்க முடியல, இதுல கட்டாத மாட்டை எப்படி அடக்கிறது? என்னோட மாமியார் அவங்க பணக்கார புத்தியை காட்டிட்டாங்க. அப்படியா? என்ன பண்ணாங்க? எனக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டையை உள்ளூர் கேபிளில் ஒளிபரப்ப ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா? சமையல்காரரே நீங்கள் தானே. நம்ம நட்பு வெங்காயம் மாதிரி. எப்படி? கட் பண்ணி பாரு, கண்ணு கலங்கும். பாட்டி கொஞ்சம் கண்ணை மூடிக்கேயே. எதுக்கு பட்டு? நீ கண்ணை மூடுனா நிறைய பணம் கிடைக்கும்னு அம்மா சொன்னாலே. எங்க வீட்டு நாயை காணோம் சார். அடையாளம் சொல்லுங்க. அது குறைக்கும் பொழுது என்னோட மாமியார் மாதிரியே இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தா இவரை காப்பாத்திருக்கலாம். ஏன்? டாக்டர் ஊருக்கு கிளம்பி போயிருப்பார். இன்னைக்கு என்ன சினிமாக்கு போலாமா பீச்சுக்கா? வேண்டாம், இன்னைக்காவது படிக்க போலாம். சரி, காசை சுண்டி பார்ப்போமா? தலை விழுந்தா சினிமா, பூ விழுந்தா பீச், நேரா நின்னா படிக்க போலாம். என்ன சரியா?